தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தோட கதிர் வச்சு அதீதமான முறையில் ஒரு பாவத்துக்கோ ஒரு ராசிக்கோ ஒரு கிரகத்துக்கோ கிடைக்கல அப்படின்னா அது தோஷம்னு பேர். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுக்களை ராகுவோ கேதுவோ தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அப்படிலாம் தடுக்கிறது இல்லை. அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர்த்த புரிஞ்சுக்குவீங்க. ராகு கேது இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும், காலசர்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மில்லியனராக, கோடீஸ்வரங்களா, செல்வ செழிப்பாக, அபரிமிதமான வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகு கேது இருக்கிறனால திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது, காலசர்ப தோஷம் இருக்கனால திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் மிகப்பெரிய பொய். ராகு கேது இருக்கக்கூடிய குழந்தைங்க எத்தனையோ பேர் 20 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராகு கேதுனா என்னங்கிற ஒரு பூர்ணத்துவமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது.